6th டென்த் வரைக்கும் ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்தாச்சு. 11th யூனிட் 1 and 2 நோட்ஸ் கொடுத்தாச்சு. இது வந்து 3rd யூனிட்டோட நோட்ஸு. ஸோ அப்படி வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷனோடையே பார்த்துடலாம். காவடி சிந்து எழுதினது வந்து அண்ணாமலையார், சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்படி சொல்லுவாங்க. 19வது நூற்றாண்டை சேர்ந்தவர், அதாவது அந்த 18 சம்திங்கில் இருந்தவங்க. திருப்புகழ் வந்து அருணகிரிநாதர் எழுதினது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இவர் இதை எழுதியிருக்காரு. ஸோ பாட்டு எப்படி வரும்னா, கோயிலோட வளம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னிக்குளம் அமலைதாசன், சென்னிக்குளவாசன் தமிழ்தோறும் அண்ணாமலைதாசன் செய்யும், இந்த மாதிரி பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ கருணை முருகனை போற்றி பாடப்பட்ட பாடல். பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கு வந்து காவடி சிந்தில் இருந்தது. புயம்னா தோல், வரைனா மலை, வண்ணம்னா அழகு, கழுகாசலம் அப்படின்னா கழுகுமலை, துஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம், சலராசினா கடலில் வாழும் மீன் போன்ற உயிர், விலாசம்னா நல்லா விலாசமாக அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி, நூபுரம்னா நூபுரம் அப்படின்னா சிலம்பு, உன்னுடைய நூபுரம் உன்னோட சிலம்புன்ற மாதிரி, நூபுரம்னா சிலம்பு, மாசனம்னா பாம்பு, இஞ்சினா மதில், புயல்னா மேகம், கரங்கும்னா சுழலும், அப்படி சுழன்று போய் கரங்கி போய் விழுகிறது, கரங்கும்னா சுழலும். ஸோ கழுகுமலை தலைவன் வந்து முருகன் அப்படின்றாங்க. கோபுரத்தில் தங்கம் அப்படின்னா காவிரி எடுப்பவர் பாடும் திருப்புகழ் அப்படின்றாங்க. அமராவதி அப்படின்னா தேவர்கள் வந்து செவியை எட்டுமாது. தமிழில் முதல் வண்ணச்சிந்து பாடியது இதுதான். காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்லப்படுறவர் இவர் தான். இவர் வந்து 18 வயசு இருக்கப்போ இருதலையாய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்திருக்கிறார். குறுநில தலைவருக்கு சரியா அவரோட அவைகள புலவராக இருந்திருக்காரு. வீரத்தலை புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோயில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி, வீரை தலபுராணம் சரியா, தலபுராணம், வீரை தலபுராணம், இவர் தான் தலை மாதிரி. வீரை நவநீத கிருஷ்ணசாமி புராணம், அடுத்து வந்து பதிகம், அடுத்து சங்கரன் கோயில், கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து அண்ணாமலை படத்தை பேஸ் பண்ணி வந்து ரஜினி தான் தலை. ஸோ வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அங்கே சங்கரன் கோயிலில் வந்து பால் ஊற்றுவார். அதுக்கப்புறம் வந்து கருவை மும்மணி கோவை, கோவை அந்தாதி ஹீரோயின் பேர், அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா. அடுத்து குறுந்தொகைனா வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. குறிஞ்சி திணை மலை மேலே இருக்குது. அம்மாவாளி தோழி நம்மூர் பிரிய புணர்போர் இருந்தனர், தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர்னு வந்துட்டாலே பொண்ணு பார்க்க வருவாங்க. ஒரு பையன் வீட்டில் இருந்து அவங்க வந்து அதுக்கான பொருளும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டாலே வந்து அது பொண்ணு பார்க்குறதுக்கு பொருள்லாம் கொடுப்பாங்க அந்த டைமில். ஸோ அதை பற்றி தான் நிறைய பொருள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னது. இது வந்து நேரடியாகவே பொருள் கொண்டு வந்தனால் நேரிசை ஆசிரியப்பா எழுதினது வந்து வெள்ளி வீதியார் சரியா. சிதவல் அப்படின்னா தலைப்பாகை, தண்டுனா வந்து ஊன்றுகோல், கடவுள் வாழ்த்தினீங்களாக 401 பாடல். இது வந்து நல்ல குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. புரகசிரால் பலரால் வந்து மேற்கோள் காட்டப்பட்ட நூல், முதலில் தொகுக்கப்பட்ட தொகை. இது வந்து குறுந்தொகை, கொஞ்சம் தொகை இல்லையா, அதனால் முதலில் அதையே தொகுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல பேர் இவ்வளோ குறுந்தொகை இருந்தாலும் எப்படி வாழ்கிறாங்கன்ற மாதிரி பல பேர் மேற்கோள் காட்டியது நல்ல குறுந்தொகை. தொகுத்தவர் வந்து பூரிக்கு, குறுந்தொகை இருந்தாலும் பூரிப்போடையே இருப்பார். கடவுள் வாழ்த்து வந்து பாரதமடியார். வெள்ளி விதியார் வந்து சங்ககால பெண் புலவர். அவங்க சங்ககால தொகை நூல் 13 பாடல்கள் வந்து இவங்க எழுதியிருக்காங்க சரியா. வெள்ளியில் 3 லெட்டர் இருக்கா. ஸோ 13 பாடல்கள். அடுத்து புறநானூறு, தமிழரின் வாழ்வின் கருவூலம், உண்டாளம்மை உலகம், இந்திர அமிர்தமாயினும். இவர் வந்து அமிர்தம் சாப்பிடாதனால தான் கடல் மாய்ந்து இறந்து போயிட்டார், இளம்பர் எழுதி சரியா. இது வந்து பொதுவியல் திணை, வெற்றி முதல் பாடான் இல்லாதது பொதுவியல் திணையில் வந்து வரும். ஸோ தமியர் அப்படின்னா தனித்தவர், முனிதல்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், சோம்பலை தான் அப்படி துஷ்டமாக தூக்கி எரிஞ்சிடணும். தமியர்னா தனித்தவர், முனிதல்னா வெறுப்பு, துஞ்சல்னா சோம்பல் அயர்வு, இந்த மாதிரி. மாட்சினா பெருமை மனமாட்சி, அந்த மாதிரி. நோன்மை அப்படின்னா வறுமை, தாழ்னா முயற்சி பண்ணி பேப்பரில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி. அம்மை அப்படின்னா அசைநிலை, அசைநிலை. பிற ஜார்ஜ் எல் ஹார்ட் புறநானூறு வந்து 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி போயம்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் புறநானூறு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஜிவி போப் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற பேரில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. புறநானூறு பதிச்சவர் யாருன்னா உவேசா தமிழ் தாத்தா முதலாக அச்சில் பதிச்சார். இது வந்து அகபர் ஆசிரியப்பாலானது. புறநானூறு கடல் மாய்ந்த இளம்பெரு விழுதி வந்து பாண்டிகள் பல பேர் இருந்தாங்க. இளமையிலேயே அரிய பண்புகள் இருந்தனால இளம்பெரு விழுதினும், கடலுள்ளே இருந்தனால கடல் மாய்ந்த இளம்பெரு விழுதினும் பெயராங்க. இவர் சாங் வந்து புறநானூரில் 1 ப்ளஸ் பரிபாடலில் ஒரு பாட்டுன்னு இருக்குது. அடுத்து வாடி வாசல், கொல்லேற்று கொஞ்சுவானே. வாடி வாசலில் இந்த லெசன் எழுதினது செல்லப்பா. வாடி வாசலில் வர, அதாவது இந்த காளையை பற்றி வர்ற எல்லாமே கலித்தொகையில் தான் வரும். காலை வந்தாலே கலித்தொகையில் எழுதிடலாம். கொல்லேற்று கொடஞ்சுவானே, மருவியும் புல்லாலே ஆய மகள் நடந்தாலே கலித்தொகை. அடுத்து அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சின்னமாகவும் இருக்கிறது வந்து குறும்புதினம். அது வந்து குறு நாவல்னு சொல்லலாம். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்டது வந்து குறும்புதினம் சரியா. சிசு செல்லப்பா வந்து சந்திரோதயம் தினமணியில் வந்து
உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. எழுத்து இதழ் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்காரு. வாடிவாசல், அதுக்கப்புறம் சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், அடுத்து வந்து ராமையா சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது, இதெல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு. சுதந்திர தாகம் புதினத்துக்காக இவருக்கு வந்து 2001 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பகுதி உறுப்புகள் என்னென்னா மொத்தம் 6 பகுதி, விகுதி, இடைநிலை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லுதான் பதம். ஸோ இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பிரிக்க முடியாது. இது வந்து பகாபதம். வினைப்பகுதியில் பகுதி, இது ரொம்ப முக்கியம். பகுதியும் விகுதியும் தான் அடிப்படை உறுப்புகள். பகுதி, விகுதி, இடைநிலை, அதாவது இடைநிலை சேர்ந்துச்சுன்னா அது பொருள் தரும் உறுப்புகளாக அது மாறும். சரியா? அடுத்து வந்து பகுதி வந்து சொற்பொருளை கொடுக்குது. விகுதி, இடைநிலை, இலக்கண பொறுமையை கொடுக்குது. 3 இணையும் போது ஒரு புணர்ச்சி, சந்தி, சாரியை, விகாரம் இதெல்லாம் வந்து வருது. அடுத்து பகுதி வந்து முதநிலை ஏவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பகுதி வந்து ஒற்று ரெட்டித்து காலம் காட்டும். விகுதி வந்து திணைப்பால், எண்ணிடம் இதெல்லாம் காட்டும். ஸோ இது வியங்கோல், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம், இலக்கண பொறுமை எல்லாமே விகுதி காட்டும். ஸோ வந்து வியங்கோலில் வினைமுற்றா இல்லை தொழிற்பெயரா, பெயரெச்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா விகுதியில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இடைநிலை வந்து பகுதிக்கும் விதைக்கும் இடைநிலையில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கிறு, கின்று, கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு 2 இருக்கும். பெயர் இடைநிலையும் இருக்கும். அடுத்து பெயர் இடைநிலைன்னு பார்த்தோம்னா அது பிரிக்கும் போது தமிழ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இச் ப்ளஸ் இச் ப்ளஸ் இ இப்படி மாதிரி பிரிக்கும். சந்தி வந்து புணர்ச்சி தான், தோன்றல். சந்தி வந்து தோன்றும். திரிதல், கெடுதல், திரிஞ்சாலும் கெட்டாலும் அது வந்து விகாரம் சொல்கிறாங்க. பகுதி பொருட்களே அடங்காமல் 7வது ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் புறத்திருப்பது, தான் எழுத்து பேர் அப்படிம்பாங்க. சாரிய இடத்துல புள்ளி வைச்ச எழுத்து வந்தால் அது எழுத்து பேர். விகுதி தனி வராமல் துணையாக ஒரு விகுதி தனியாக வராமல் ஏதோ ஒரு எழுத்தோடு வந்துச்சுன்னா அதான் எழுத்து பேர். எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பாடுதி அப்படின்னா பாடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஈத்து தான் எழுத்து பேர். மொழியா தான் இதில் வந்து இந்த புள்ளி வச்ச எழுத்து தான் எழுத்து பேர். சாரியை வர்ற இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வந்தால் எழுத்து பேர். அடுத்து சாரியை, சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை, இங்கே வந்து உயிர்மை வர இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வந்தால் எழுத்து பேர். ஃப்ரண்ட்டில் வந்து சந்தி வர்ற இடத்துல உயிர்மை புள்ளி வைக்காத எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் சாரியை. சரியா? ஆண் விகுதியில் மட்டும்தான் ஆண் சாரியை வரும். மற்ற எதுலேயுமே ஆண் சாரியை வராது. கெட்டு, திரிந்து, நெடில் குறிலாக மாற்றம் பெறுவது தான் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி. ஒரு சொல் ஒரு மொழி இருந்தாலும் ஒரு எழுத்து ஒரு மொழி இருந்தாலுமே எல்லாத்துக்குமே பொருள் கிடையாது அப்படின்றாங்க. விகுதி திணை இது காட்டும். ஸோ பிற மொழி வந்து தமிழ் பெஸ்ட்டாக இருக்கிறது காரணம் அதோட பகுதி உறுப்புகள் வந்து 6. ஸோ இது வந்து எதிர்காலம், ஒவ்வொரு காலமும் எது காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பதிப்புலபின் தந்தை யாருன்னா தாமோதரனார். பதிக்கிறதுக்கு லேட்டாக தான் வருவார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அங்கேருந்து வர லேட் ஆயிரும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வருகை 20 வயசில் உதவி தந்துட்டு ஃபஸ்ட்டு நீதி நேர்மை தான் எனக்கு முக்கியம். நீதி நீர் விலகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உரையை வந்து பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து 1868 தொல்காப்பிய சொல்லதிகாரத்தை சேனாதிபதி உரை அதை வந்து பதிப்பிச்சிருக்காரு. சேனாதிபதினு அந்த கமலஹாசன் வருவாங்கள்ல, அதில் தொல்காப்பிய சொல்லதிகார சேனாதிபதி உரையை வந்து 1868 வயசில் 68 அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது அவருக்கு 68 வயசு மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அந்த டைமில் எடுத்திருக்காங்க. அடுத்து கலித்தொகை வந்து இறையினார் அகப்பொருள், வீரச்சோழியம், கலித்தொகையை வந்து இது பண்ணியிருக்காரு. கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் இதெல்லாம் 6ஆம் வாசக புத்தகம், பள்ளிப்பாடநூல் எல்லாமே வந்து இவர் பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம், கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் இதெல்லாம் பதிப்பிச்சிருக்காரு. இவர் தமிழ் பணி கண்ட பெர்சிவல் பாதிரியார் வந்து இவருக்கு வந்து தினவர்த்தமானி, அவர் நடத்தின தினவர்த்தமானின்ற இதழில் வந்து ஆசிரியராக்கியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ் வந்து இவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு. சென்னை அவர் தமிழில் ஆங்கிலேயர்களுக்கு வேறு சொல்லிக் கொடுத்தனால சென்னை மாநில கல்லூரியில் வந்து இவரை தமிழ் பண்டிட் ஆக்கிட்டாங்க. அடுத்து 1884 வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆசிரியராக்கியிருக்காங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இவரை பற்றினது. அடுத்து சித்திரக்கவி அப்படின்னா ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையை அதற்குள்ளே அடக்கி வச்சுறது. மாலை மாற்று, அதாவது மேலேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், கீழேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இதை வந்து இங்கிலீஷில் வந்து பாலிண்ட்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாப்பாவா நீ தேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, ரிவர்ஸில் அதே தேர் வருதே நீ வா பாப்பா, அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி வரும், இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி வரும். அடுத்து எத்தனிக் குரூப்னா இனக்குழு, முன்னோட்டுனா ப்ரிஃபிக்ஸ், புவிச்சூழல்னா எர்த் என்விரான்மெண்ட், சஃபிக்ஸ்னா பின்னோட்டு, எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி, கல்ச்சுரல் எலிமெண்ட்னா பண்பாட்டு கூறுகள். ஸோ எத்தனிக் குரூப் இனக்குழு. அடுத்து புவிச்சூழல்னா எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி, எட்டிமாலஜிக்கல் வேர்ச்சொல் அகராதி, கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ். இந்து சமூக பண்பாட்டு திராவிட அடித்தளம் வந்து பாலகிருஷ்ணன், காவடி சந்த அண்ணாமலையார், வாடிவசல் வந்து செல்லப்பா, எழுத்து இதழ் தொகுப்பாசிரியர்லாம் சச்சிதானந்தம். சரி, எழுத்து இதழ் வந்து செல்லப்பா தான் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அது தொகுத்தவர் யாருன்னா சச்சிதானந்தம். ஓகேவா? அறம் பொருள் இன்பம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் தான்.
அடுத்து திருக்குறள், உலக பொதுமறை, 17 கீழ்கணக்கு, முப்பால், திரிவேதம், தெய்வ நூல் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அடுத்து வந்து யார் யார் வந்து உரை எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து அவரோட பேர் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அடுத்து மலைமிசை தோன்றும் மதியம் போல யானை, தலைமிசை துஞ்சினார் எஞ்சினார், இப்படி வந்தால் நாலடியார். சரியா. அடுத்து வந்து வாழ்பவன் ஒத்தறிபவன், வாழாதவன் இசையொலித்தவன். வாழ்பவன் ஒத்து வாழ்கிறவன் தான் ஒத்தறிபவன், வாழாதவன் இசையொலித்தவன். தோன்றுபவன் அப்படின்னா புகழ் தரும் பண்புடையவன், புகழ் தோன்றும். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன், பெரும் பண்புடையவன், மருந்தாகும் மரமானவன். மரம் தான் இருக்கிறதுலே பெரும்பண்பு. சரியா. அடுத்து வந்து இதெல்லாம் இலக்கண குறிப்பு தான், அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழக கல்வி வரலாறு, அதாவது தோண்டி எடுத்து வர்றனால தான் அது வந்து கல்வி கல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் கல்விக்காக புரிஞ்ச பிறகு ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியின் பொருட்டு தான் பெருமுகம், இதுவும் தொல்காப்பியம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும், இது வந்து புறநானூரில் வரும். யாருன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், அப்படி கடந்து போகும்போது உற்றுளி கொடுத்துட்டு போகிறாரு. சங்க காலத்தில் வந்து குடும்பம், அரசு, சமூகம் 3 நிலை சிறப்புற கல்வி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இருந்ததுன்னா சுதந்திரத்தினால் தமிழக அரசியல் சுதந்திரத்தினால் எல்லா துறையும் பொது மொழியாக தமிழ் இருந்துச்சுன்னு அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டாலே அது யார் ராசமாணிக்கினார் தான். அடுத்து சங்கம், அவயம், மன்றம், சான்றோர் அவை இது எல்லாமே வந்து கற்பித்தல் பணிக்காக உதவி இருக்குது. அடுத்து மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சி கொடுத்துருக்காங்க. சிறுவன், மாணவன், கேட்போன்னு 3 இருக்காங்க. கணக்காயர் தான் இருக்கிறதுலே பேசிக்கு, அதாவது எழுத்து, இலக்கியம், கணக்கு, நிகண்டு எல்லாமே பேசிக் லெவலில் வந்து ப்ரீகேஜி மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்க. ஆசிரியர் அப்படின்னா வந்து இந்த இலக்கணம், இலக்கியம், பேரிலக்கியம் சொல்லிக் கொடுக்குறவங்க. குறவர் அப்படின்னா சமய நூல், தத்துவ அந்த நூல் சொல்லி காலேஜ் மாதிரி. அடுத்து பள்ளிகள் வந்து கலை கல்வி கற்றுக்க மட்டும்தான். மன்றம் வந்து கற்றவற்றையே வந்து அரங்கேற்ற. சான்றோர் அவை தான் சீர்தூக்கி பார்க்க. பள்ளி வந்து பள்ளியின் பேர் எதில் சொல்கிறாங்கன்னா பெரிய திருமொழியில் சொல்கிறாங்க. ஓதும் பள்ளி அப்படின்னா திவாகர நிகண்டில், கல்லூரினா சிவு சிந்தாமணியில் சொல்கிறாங்க. ஏடு சுவடி புத்தகம்லாம் ஓலை கற்றையாக இருந்துட்டு, பணுவல் நூல்னால் உட்பொருள் கொடுத்துருக்கு. அடுத்து சமண பௌத்த பள்ளிகள். சமணம் என்ன சொல்லுதுன்னா கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம், இந்த 4 தான் பேசிக்னு சொல்லுது. அந்த காலத்தில் துறவிகள் வந்து மலை குகையில் தங்கினாங்க. அவங்க படுக்கையில் தான் வந்து பள்ளி கட்டுறதுனால சமணப்பள்ளி வந்து படுக்கை பற்றி இது எதில் பொறிச்சிருக்காங்கன்னா கழுகுமலையில், கல்வெட்டு, திருச்சி மலைக்கோட்டையில் வந்து வச்சுருக்காங்க. வந்தவாசி வேடலில் வந்து பெண் சமண டீச்சர் ஒருத்தர் வந்து பட்டினி குரத்தி அப்படின்றவங்க 500 பேருக்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்தில் பாங்கருந்து ஏறுமின், இந்த பாட்டு வந்துட்டாலே மணிமேகலை தான். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துலேருந்து யுவான்ஸ்வாங் பௌத்த யூனிவர்சிட்டிக்கு சிறப்புரை வந்து ஆற்றியிருக்காரு. அடுத்து ரெவனண்ட் பெல், ஸ்காட்லாந்து பாதிரியார் வந்து திண்ணைப்பள்ளி, அதே முறையில் வந்து மெட்ராஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆரம்பிச்சிருக்காரு ஸ்காட்லாந்து பாதிரியார். சரியா. தமிழில் வந்து இதை வந்து மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம். திண்ணைப்பள்ளி வந்து 19ஆம் செஞ்சுரியில் நடுவில் ஆரம்பிச்சிருக்கு. கணக்காயர்கள் இது வந்து சாதாரணமாக ஒரு இது நாட்டு கல்வின்றாங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் 12,498 திண்ணைப்பள்ளிகள் இருந்திருக்கு. ஈரோப் கல்வி திட்டத்தை விட நம்ம அந்த திண்ணைப்பள்ளி திட்டம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தாமஸ் மன்றோ சொல்லியிருக்காரு நமக்கு சப்போர்ட் பண்ணி. அடுத்து உயர்நிலை கல்வி புலவரிடம் திருவாவடுதுறை ஆதீனம் வந்து மீனாட்சி சுந்தரனார் இருந்திருக்கார் இல்லையா. ஊவேசா மீனாட்சி சுந்தரனார்லாம் இந்த முறையில் தான் கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ மீனாட்சி சுந்தரனோட ஸ்டூடெண்ட் தான் ஊவேசா. ஸோ இந்த முறையில் தான் திணைக்கல்வி முறையில் தான் கற்றுக்கிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. தமிழ்நாடு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கல்வி வளர்ச்சி அப்படி இருந்தது. 1826 ஃபஸ்ட் எடுத்தோன்னே 26 ஒரு பொது கல்வி வாரியம் ஓப்பன் பண்ணுறாங்க. 35 ஒரு மெடிக்கல் காலேஜு. அடுத்து 54 வந்து ஒரு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் பொது கல்வித்துறை, ஒரு இயக்குனர் மாதிரி, டைரக்டர் மாதிரி. அடுத்து 57 ஒரு யூனிவர்சிட்டி. 59 கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். 794 ஸ்கூல் ஆஃப் சர்வேயாக இருந்ததை மாற்றி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 1910 இடைநிலை, 10th ஸ்டாண்டர்ட்னா இடைநிலை, 11th ஸ்டாண்டர்ட்னா பள்ளி இறுதி வகுப்பு, மாநில அளவு பொதுத்தேர்வு. இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்து கணக்காயர் இல்லாதவரும் பிளக்கருக்கும் மூத்தோர் இல்லாததும் தன்மையாளருக்கு இந்த 3 பேரும் இல்லாதது, அதனால் 3 கிடைக்கும். சரியா. தமிழ்நாடு ஈரோப் கல்வி முறை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1453 வந்து ஜான் கூட்டல்பெர்க் வந்து அச்சு மிஷினை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கூட்டல்னால் 1 + 4 = 5, 4 - 1 = 3, அதான் அந்த வருஷம். கூட்டல் கழித்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1706 டச்சுக்காரர்கள் வந்து சமயப்பிரபுச்சவங்க தமிழில் நமக்கு வந்து திரங்கம்பாடியில் ஃபஸ்ட்டு அச்சுக்கூடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்தியா ஃபஸ்ட்டு எதை பிரிண்ட் பண்ணுச்சுன்னா தமிழில் தான் பிரிண்ட் பண்ணுச்சு. டச்சுக்காரர்கள் அறப்பள்ளியை வந்து மிஷனரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க, அவங்க ஸ்ட்ரிக்டானவங்க. அதனால அடுத்து 1813 லண்டன் பார்லிமெண்ட்டில் 1,00,000 லண்டன் 1800களில் வந்து நம்ம இங்கிலாந்து வந்து நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ லண்டன் பார்லிமெண்ட் 1,00,000 நமக்கு எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்கு. தாய்நாட்டு இலக்கியம் கலை வந்து கற்றுக்கிட்டா கீழ்தேசிவாசிகள், ஆங்கிலம் கற்றுக்கிட்டா மேற்கத்தியவாதிகள் அப்படின்னும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆசிரியர்களால் எவ்வளோ நல்ல விளைவு ஏற்படும்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஹென்ரி ஆடம்ஸ். அடுத்து 35 மெக்கலே கல்விக்குழு, 54 4 வுட்டு 4 லெட்டர் வுட்டுடைய கல்விக்குழு. இது வந்து தற்கால கல்வி முறைக்கு ஒத்தது. சார்லஸ் வுட் அறிக்கை வந்து இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம். இப்போ வரைக்கும் அந்த யூஸ் ஆகுது இல்லையா, அதனால சார்லஸ் வுட்டோட அறிக்கை தான் என்ன சொல்கிறாங்க, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்டர் குழு 1882 சீருடை, தாய்மொழி கல்வி இதெல்லாம் சொல்லுது. புதிய கல்வி வந்து தனியாருக்கு வலியுறுத்தல், புதிய பள்ளி தனியாருக்கெல்லாம் இது தான் வலியுறுத்தியிருக்கு. ஆங்கிலேயர் காலம் 19th செஞ்சுரியில் வந்து 15% தான் படிச்சிருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்து எஜுகேஷன் லெவல் கூடி இருக்குன்றாங்க. அடுத்து பிள்ளைக்கூடம் வந்து எழுதினது யாருன்னா ரா மீனாட்சி. 1970s வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க பேர் என்ன நூல்கள், நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதயநகரில் இருந்து, கோடி விளக்கு இதெல்லாம் இவங்க எழுதுனது. சரியா. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது அப்படின்னு இந்த பாட்டு வரும். அடுத்து நற்றிணைனா போதனா, நல்ல விஷயங்களை போதனை பண்ணணும். பிரசம் கலந்த இது வந்து என்னென்னா வந்து ஒரு பொண்ணு நல்லா வசதியாக இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. திணை வந்து பாலையில் விட்டால் கஷ்டம் தானே படுவாங்க. துறை மகள்நிலை உரைத்தல். ஸோ இதெல்லாம் பேசிக் தான். பிரசம்னா தேன், புடைத்தல்னா கோல் கொண்டு மிரட்டுதல், கொழுநன்னா கணவன், வரன்னா வறுமை, கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம், உள்ளான்னா நினையால், மதுகைனா பெருமிதம், மது இருந்தாலும் பெருமிதம், மதுகைனா பெருமிதம், பொற்களம் அப்படின்னா 3 மீட்டர் மீது, பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி. 8 தொகை நூல்களில் முதலாவதாக இருக்குது நற்றிணை. நல்ல விஷயம் தான் ஃபஸ்ட்டு வச்சிடணும், அதனால் முதலாவது வந்து 8 தொகை. அடுத்து 9 சிற்றலைகளும் 12 9 to 12. இந்த பாட்டு மட்டும் 13 அடி வந்து வந்திருக்கும். இந்த பாட்டு எத்தனாவது பாட்டுனா வந்து 110வது பாட்டு. இப்படி இந்த பொண்ணுக்கு 100க்கு 110 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ தொல்காப்பியம். அடுத்து எழுத்து சொல் பொருள் 27 இயல்கள் வந்து இருக்குது. சிறப்பாயிர உரை விளக்கம் தான் அது. ஸோ வந்து படிக்கணும்னா எப்படி படிக்கணும், வழக்கின் இலக்கணம் இலக்கில்லாமல் படிக்கணும், கேட்டவன் நினச்சி பார்க்கணும், இதைத்தான் சொல்லியிருப்பாங்க தொல்காப்பியர். சிறப்பாயிரம். இகக்கும் அப்படின்னா நீக்கும், இழுக்குனா குற்றம், வினையவை அப்படின்னா கேட்பவை, உலக வளப்பு, நூல் வழக்கு வந்து தெரியும். இருமுறை நூல் பிழையில் வந்து கற்கும் முறை 2 முறை கற்கணுமா. ஒரு பாடம் படித்தோன்னா 2 தடவை படிக்கணும். 3ஆவது தடவை வந்து இன்னொருத்தவங்களும் சொல்லிக் கொடுக்கணும். நனி இகக்கும் அப்படின்னா நனி இகக்கும்ன்றது ஒரு உரிச்சொற்றொடர். இதில் வந்து தொல்காப்பியத்தோட பழமையான உரையாசிரியர்கள் யாருன்னா இளம்பூரணார், நச்சினாக்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வஜியார், பேராசிரியர். இதில் வந்து இது யார் உரையாசிரியர்னா நச்சினார் சிறியர். சரியா. அடுத்து இதழாளர் பாரதி நம்ம பல விதங்களில் பார்த்துருப்போம். இப்போ வந்து இதழாளராக எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். எட்டயபுர சமஸ்தானத்துக்கு கட்டுப்பாட்டில் வந்து மதுரை சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுதேசமித்திரன் இதில் வந்து உதவியாசிரியராக இருக்கார். சக்கரவர்த்தினி, இந்தியா பாலபாரதி, சூரியத கர்மி இதெல்லாம் வந்து ஆசிரியர் துணை ஆசிரியராக இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட படைப்புகள். சர்வேந்திரமித்திரன், ஞானபரன், காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகாரம் இதிலெல்லாம் படைப்பு கொடுக்குறாரு. என்னென்ன பேரில் எழுதியிருக்காரு, இலசை சுப்பிரமணியம், சாவித்திரி, பாரதி, வேதாந்தி, நித்தியதீரர், உத்தம தேசாபிமான், ஷெல்லிதாசன், காளிதாசன் இந்த பேர்லலாம் வந்து அவர் எழுதுகிறாரு. லண்டன் பஞ்ச், இந்தியன் பஞ்ச்லாம் அவர் கொண்டு வந்து சித்திரவாளி, கருத்து படம். அடுத்து வந்து தமிழ் ஆண்டு திங்கள் நாள்லாம் போட்டு எழுதினவர் இவர் தான். அதுக்கப்புறம் வந்து சக்கரவர்த்தி நேரில் பெண்மை அறிவுரம் பீடோங்கும், பெண்மைதான் ஒன்புரை ஓங்கும் உலகு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து எந்த விஷயம்னாலும் எழுத்து தர்க்கம் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் லெட்டர் என்ன மீன் பண்ணுதுன்னா புரட்சியும் விடுதலையும். மனைவியை தான் செல்லம்மா கண்ணம்மா அப்படின்னு நிறைய எழுதியிருப்பார். பாரதி இருக்கும்போது கூட ஒரு இதழாளராக தான் இருந்தது. அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்காரு. இது இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா பத்மநாபன். தலைப்பை மகுடமிடல்னு சொல்லியிருக்காரு. 1905 7 வரைக்கும் வந்து தலைப்பு வந்து இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. அதை சுதேசமித்திரனில் சாடியும் விரை எழுதியிருக்காரு. பாரதி வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறப்ப இந்தியா இதிலும் கூடயே போச்சுன்றாங்க. ஓமை வினை வந்து 4 வகைப்படும். தொழில், பயன், வடிவம்னா வந்து உருவம் மாதிரி மெய். ஸோ உரு அப்படின்னா நிறம். சரியா. வினை இந்த 4 வகை வந்து இருக்குது. ஓமையும் இப்படி தான், உருவமும் இப்படி தான், ரெண்டுமே 4 வகைப்படும். சரியா. எக்ஸாம்பிள் வந்து புலி போல பாய்ந்தான். ஸோ இது வந்து ஒரு வினை. மலை போல கொடுக்கும் அது வந்து பயன். அடுத்து துடிப்போலும் விடை. ஸோ இது வந்து வடிவம். தலை போல மேனி உருவம்.
சங்க கால பாடல்களில் இந்த மாதிரி ஓமேனி நிறைய இருந்திருக்கு அப்படின்றாங்க நிறைய பேருக்கு. அதாவது செம்பலம் பெயர் நீரார் தேவிரி பழங்காட்டுனா அணிலாடு இப்படிலாம் பேரே வச்சுருக்காங்க. அடுத்து வெண்கொடுக்கலை நீர்த்துறைப்படியும் பெருங்களீர் போல, இது வந்து ஓமையணிக்கான எக்ஸாம்பிள். சரியா? இது வந்து அவ்வை அதிகமான பத்தினி பாடின பாடல். கண்ணீரை நீ துடைக்க போக நட்சத்திரம் துடைக்க முகம், இதெல்லாம் ஓமையணிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வினை ஓமை, விதை போல துவைப்பட வேணும்னா ஆணி போல் அரையான், இது ஒரு ஒர்க்கு, அதனால் வினை ஓமை. பயன்னா மலைன்னு வந்துட்டாலே பயன்தான். மெயினாலே தோன்றும் இந்த உருவம் மாதிரி வர்றது. அடுத்து உருவோமைன்னா நிறத்தை பேஸ் பண்ணி, இது வந்து கலரை பேஸ் பண்ணி வர்றதுனா அது உருவமை. ஓமையின் செறிவார்ந்த வடிவம் தான் உருவகம். சுட்டும்பிளி சுடர் கண்ணம்மா எக்ஸாம்பிள். பாஞ்சாலி சபதத்தில் வந்து அர்ஜுனன் நிறையா வார்த்தைகள் பேசுவாராம். தீன் குழம்பு, செம்பன், காயம், ஓடை, தங்கத்தீவு, நிலப்பகுதி நிறைய உருவகம் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் 4 டைப், வினை, பயன், வடிவம், உருன்னு. ஸோ என்னளவே ஃபஸ்ட்டு ஒன் வந்து வினைக்கு எக்ஸாம்பிள். ரெண்டாவது வந்து ஆகாசப்பூ அப்படின்னா பயனுக்கு எக்ஸாம்பிள், மெய்க்கு எக்ஸாம்பிள், நேரத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்து உள்ளுரை ஓமம், இது வந்து 2 தான் வரும், வினை பயனில் மட்டும்தான் வரும். இது 1 மட்டும்தான் வந்து உள்ளுரை ஓமத்துக்கு எக்ஸாம்பிள். மற்ற எல்லாமே இறைச்சிக்கு தான் எக்ஸாம்பிள் வரும். ஈயல் ஈற்றத்து ஈரமுட்டத்து இருந்த குறும்பி வலிச்சிவ பாம்பு மதன் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஈசல் இருக்க ஒரு பொந்துக்குள்ளே வந்து பாம்பு போன மாதிரி அவன் படுற கஷ்டம் தான் தெய்வம் படுற கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இறைச்சி வந்து, இறைச்சின்னா என்னென்னா அகப்பொருளுக்கே திரும்ப ஒரு அகப்பொருள், அதாவது ஒரு ஓமைக்கே ஒரு இன்னொரு ஓமை வரும் அப்படின்னா வந்து தான் இறைச்சி. இது எல்லாமே இறைச்சி ஓமை உள்ளறி ஓமம் இதை பற்றிலாம் சொல்கிறது எல்லாமே தொல்காப்பியம் தான் சொல்லும். சரியா? வடமொழியில் வந்து தொனிக்கு இணையானது, அதாவது தொனினா தொனியை தான் இறைச்சின்றாங்க, வடமொழியில் தொனின்றாங்க, இது நம்ம இறைச்சின்னு சொல்கிறோம். நசை பெரிது உடைய, இது வந்து குறுந்தொகையில் வந்த பாடலிலே அப்படி பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து இறைச்சி. குறிப்பாக உலர்த்தினால் உள்ளுரி, குறிப்பு பொருளுக்கே மேலும் ஒரு குறிப்பு பொருள் வந்தால் இறைச்சி. சரியா? நும்மினம் சிறந்து நும்மை அன்னை கூறினால் புண்ணையது, இது நற்றினை. தங்கச்சி இருக்கும் போது வந்து இந்த மாதிரி பேச முடியாது, நம்ம வேறு இடத்துல மீட் பண்ணுவோம், கல்யாணம் சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்னு மீண்டு பண்ணுற பாட்டு இது. சரி, ஏடு சுவடி இதெல்லாம் நூல். கல்வி அழகே அழகு அப்படின்னா நாளடையார், இளமையில் கல் அவ்வை, தூய நற்கல்வி அப்படின்னா திருமந்திரம். துணையாய் நிற்கும், துணையாக வந்து மந்திரம் சொல்லிட்டே இருந்தால் தான் ஒரு துணையாக இருக்கும். அடுத்து பாடம் போற்றல் நினைத்தவை கேட்டல், இதெல்லாம் வந்து தொல்காப்பியத்தில். நற்றினை 9 எல்ல 12 அடி. தொல்காப்பியம் வந்து 27 எல். நிழல் போல தொடர்ந்தானா வடிவம். அடுத்து செந்தமிழ் ஜி போப் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து 1839 வந்திருக்காரு. சாந்தம் சர்ச்சில் போய் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. தமிழ் நூல்களை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாரு. திருக்குறள், திருவாசகம் தான் இவரோட எல்லாருக்குமே தெரிஞ்சது. தஞ்சாவூரில் போய் தமிழ் கற்றுக்கிறாரு. அப்புறம் வந்து தொல்காப்பியம், நன்னூல் எல்லாமே கஷ்டம்னு சின்னதாக வந்து மாற்றுறாரு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்து தமிழ் வரலாற்றை வந்து தமிழில் மாற்றுறாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தாய்மொழியில் தான் அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 70 வருஷம் தமிழோடு இருந்திருக்காரு. அடுத்து பிறந்தார் அப்படின்னா படர்கை பலபால், அருளியன பெயரச்சம், பதிப்பித்தார் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. அடுத்து வந்து தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல், திருக்குறள் அறநூல், புறநானூறு சங்கநூல், திருவாசகம் ஒரு பக்தி நூல், ஐடல்ஸ்னா சிலைகள், விழிச்சுடர்னா உருவகம், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்க்கும். இதில் வந்து பாடினது வந்து பாரதி. 8 வரை 2ஆக பிரிக்கலாம், 8 வரை ப்ளஸ் எல் துவரை, அதாவது எல் துவரை விதித்தான். அடுத்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.